அதுக்கு 6-7 வகையான சிலைகள் மூலமா வழிபாடு பண்ணாதவங்க இருக்காங்களா? அதுக்கு வாய்ஸையாவது கேட்கும். வாய்ஸை கேட்கறோம்னா அதாவது குரல் மூலியமா வரக்கூடிய ஒளி, அதுக்கு அவங்க ரொம்ப பெரிய ஆளுங்களா இருக்கணுமா? இல்லைன்னா அதை கேட்க முடியாது. அதுக்கு எல்லாமே பெரிய ஆளா இருக்க முடியுமா? கோடியில ஒருவன் தான் இருக்க முடியும். அந்த மாதிரி எதுல கோடியில ஒருவன் அந்த மாதிரி பவர் அவளுக்கு இருக்கு. ஒளி வடிவத்துல அச்சாமூர்த்தியில சந்திக்கிறவங்க கோடியில ஒருத்தன். சரி, இப்படி இல்லாதவங்களுக்கு அந்த வாய்ஸ்ல தெய்வத்தை காட்டும். அதுக்குதான் என்ன பண்ணாரு, தன்னோட வாயாலே தன் மூலியமா பகவத்கீதாங்கிற உபசாரணைய யாருக்கு கொடுத்தாரு? மக்களுக்கு கொடுத்தாரு. அதை எத்தனை பாகமா பிரிச்சு விட்டாரு? 18 பாகமா பிரிச்சு விட்டார். எத்தனை பாகமா? 18 கலையா அதை பிரிச்சார். 18 கோர்வையை ஒன்னாக்கி கொடுத்தார். அதுக்குதான் பேரு பகவத்கீதா. அதுக்கு என்னன்னு சொல்லியிருக்கிறாங்கன்னு கேட்டா உபதேசா. என்னது? அதை யாராவது சொல்றச்சே காதுல கேட்டா இறைவன் ஒலி ரூபத்துல போறாராம். ஒலி ரூபத்துல போறாராம். ஃபயர் பவர் எப்படி போறாரு? ஆமா, அத சொன்ன கேட்டாவே கேட்கறதுக்கு நேரம் இல்லாதவன்லாம் இருக்கான். அதை கேட்ட உடனே நல்ல தூக்கம் வரும். கண்ணெல்லாம் மூடிண்டு யாருக்கும் தெரியாது தூங்குவான். அவன் தூங்குறது இல்லாத பக்கத்தில் இருக்கிறவனையும் தூங்க வச்சிருவான். அவன் தூங்கிக்குமே ஒரு கோட்டா ஓடும். அது பக்கத்தில் இருக்கிறது பெரிய கோட்டா ஓடும். ரெண்டும் கட்டி போட்டு தூங்கு. இந்த மாதிரி நிகழ்ச்சிகளை கேட்கும் போது என்ன வரும்? கோட்டா ஓடும். உட்கார முடியாது. எப்ப வீட்டுக்கு போகலாம், எவ்வளவு காரியங்கள் கெட்டு போனது அப்படின்னு மனம் நினைக்கும். அதுக்குதான் வாய்ஸ் தொண்டை வழியா வரக்கூடிய சப்தத்துக்கு பகவத்கீதையை கொடுத்தார். இப்படியெல்லாம் தொட முடியாதவங்க அந்த மந்திர ஸ்லோகங்களை காது வழியா கேட்டாவே போதும். காது வழியா கூட கேட்க மாட்டோம், நல்லா தூங்குவான். 24 மணி நேரமும் தூங்குவான். அப்படியே ஆகி வந்தா அப்படியே போயிடும். அப்படி இருக்கிறவனுக்கு கேட்கவும் வேணாம், பார்க்கவும் வேணாம். ஒரே ஒரு எழுத்துக்குள்ள நான் இருக்கிறேன். இதுக்குள்ள ஒரே எழுத்து. ஓ, அத வாயாலேயாவது சொல்லு. நாங்க சொல்ல மாட்டேங்க. ஓம்னு சொன்னா என்ன வருது? ரொம்ப அசிங்கமான வார்த்தையாக்கும். ஓம்னு நாங்க சொல்லிடுவோமா? அது கூட சொல்ல மாட்டோம். சரி, அத்தியம் விட்டுடும். பஞ்சபூதங்கள்ல ஆட்டி வைக்கக்கூடிய மனம் ஒன்னு இடத்துல கொடுத்தேன். அதுல உருவமா நினைச்சுக்கோ. இப்படி அத கூட நினைக்க மாட்டோம். என்னதான் நம்ம பண்றோம்? அதுக்கு உனக்கு ஒரு தண்டனை ஓடுறேன். இதுக்கு நிறைய ஆயுளை கொடுத்து ஒரு நாளாவது, ஒரு வேளையாவது, ஒரு நாளையாவது, ஒரு நிமிடமாவது, ஒரு நொடியாவது, ஒரு வினாடியாவது, ஒரு தர்பரையாவது என்ன நினைக்கோ. ஒரு கண்ணி நிற்கும் நேரமாவது என்ன நினைச்சுக்கோன்னு சொல்றான். அதுக்கு நேரம் கிடையாது. ஏன் நேரம் இல்லைன்னு கேட்டாராம். மனசு நீதான படைச்ச. அந்த மனசுக்குள்ள பஞ்சபூதங்கள் அடங்குறதே இல்லை. பஞ்சபூதங்களுக்கு 5 வகையான வேலைகள் இருக்குது, அது செய்யும். அது மனதோட எப்ப அடங்க? மரணம் வர்ற அன்னைக்கு மனதோட அடங்கி மனது அந்த பஞ்சபூதங்கள்ல தனக்குள்ள அடக்கி உயிருங்கிற ஆத்மஸ்வரூபத்தை மனது வழியா பகவான் எடுத்தார். அதுக்கு ஒவ்வொருத்தருக்கும் இவ்வளவு ஆயுச கொடுத்திருக்கிறார். எதுக்கு? ஒரு எழுத்தையாவது என் மூலியமா என்ன பிரயோகம் உங்க மூலியமா பண்ணிக்கோங்கன்றார். அதையாவது பண்றோமோ? மூர்த்த வழிபாடும் இல்லை, ஒலி வழிபாடும் இல்லை, வரி வழிபாடும் இல்லை, சப்த வழிபாடும் இல்லை, சப்த சம்பந்தமான வழிபாடுகளும் இல்லை. அப்ப என்னதான் பண்றது? அதுக்குதான் சக்கர வழிபாடுன்னு சொன்னார். இது
சக்ரா, தீத்தூள் இல்ல, சக்ரா. நான் அதுக்குள்ள இருந்தா நீங்க வழிபட மாட்டீங்க. நான் ஒரு பொன் ரூபமா அதில் இருக்கிறேன். யார் ரூபமா? பெண் ரூபமா. அதுக்குதான் பேரு ஸ்ரீ சக்ரா. இப்ப சக்கரா தூளெல்லாம் டிகாஷன் இறங்கல. அந்த டிகாஷன் நல்லா இருக்கும். எது? ஸ்ரீ சக்கரா, சுதர்சன் சக்கரா. இதுவும் தெரியாத ஆளெல்லாம் இருக்கிறான். ஹோம திரவியா, ஹோமத்துல என்ன கூப்பிடுங்க. இதுல கூப்பிடுறீங்க ஹோமா, அக்னி ரூபத்துல நான் இருக்கிறேன். இந்த ஸ்ரீ சக்கரா அப்படின்னு சொல்றேன். ஸ்ரீங்கிறது மகாலட்சுமி கொடுக்கும். மகாலட்சுமி எங்க இருக்கிறாரோ அங்க யார் இருக்கிறது? நாராயணன் இருக்கார். அதனால சக்கர வடிவம். இந்த தவிடுக்கு ஒரு பிம்பமான வடிவம் கிடையாது. அது ஒரே நீட்டா சதுரமா செவ்வகமா வரும். அதுல வரி, ஒலி, எழுத்து, மொழி, பீஜம். என்னது பீஜம்? அப்படிங்கிறது இறைவனோட நாமம். அதுதான் இந்த லலிதா சகஸ்ரநாமம். அதுதான் ராஜராஜேஸ்வரி. அதனாலதான் அவ உள்ளோட கரும்ப கையில வச்சிருக்கிறான். என்ன ரூபத்தில் வச்சிருக்கிறா? கரும்பு வில்காரின்னு பேர். என்ன வில்காரி? கரும்பு வில்காரி. அதுக்குள்ள எல்லாம் அடங்கி போச்சு. என்னன்னா ஒலி, சப்தம், மொழி, வரி, எழுத்து, பீஜம். அதை 9 பாகமா பிரிக்கிறாங்க. அதுக்கு பேரு நவநாராயணி. என்னது? நவநாராயணன். எத்தனை பேரு? 9. அது நிக்கிற இடத்துக்கு பேரு பிந்துஸ்தானம். that is called மையம். அந்த மையத்துக்கு பேரு பிந்து. அந்த பிந்து தான் ஆதாரம். அதுதான் பீஜ மந்திரத்தோட மகாசக்தி. அது வழியாத்தான் உலகத்துக்கு அருள் கொடுக்கிறாங்க. எத்தனை ரூபமா? எல்லாம் சேர்த்தா 9 அவையும் நமக்கு. 9 ஓட்டை. 8 அடுக்கு கட்டிடத்துல எத்தனை ஓட்டை இருக்குது? 9 வாசல். எந்த வழியா ஒன்னாலும் உள்ள வருவார். அவர் நினைச்சா மனதை கூட்டிண்டு எந்த வழியா ஒன்னாலும் வெளியில போவார். அது விஷயம். யோகி போகர் சித்தருக்கு மரணம் அல்ல. சிலருக்கு கபாலத்து மூலியமா மோட்சம். சிலருக்கு எது மூலியமா மோட்சம்? கபாலம். சிரசு மூலியமா மோட்சம். அவளுக்கெல்லாம் மரணமே கிடையாது, மோட்சம். ஆக இந்த மாதிரி தகடுகள் வழியாகவும் ரோமாதி வழியாகவும் அருள் கொடுக்கிறாங்க. ஆனா எல்லாத்துக்கும் மூல காரணமா இருக்கிறது எது? மனது. அது எதுக்கு கொடுத்தாரு? நினைக்க. மறு எதுக்கு கொடுத்தாரு? நினைக்கவும் கொடுத்தாரு. அடுத்தது மறக்கவும் கொடுத்தாரு. சூரியன் ஒண்ணும், சந்திரன் ஒன்று, இரவு ஒண்ணும், பகல் ஒண்ணு, நன்மை ஒண்ணும், தீமை ஒண்ணு, நினைக்க ஒண்ணும், மறக்க ஒண்ணு. இதை மறக்க கூடாதது எது? நினைவு. எதை மறக்க கூடாதது? கிருஷ்ணாவை மறக்க. இவ்வளவு பவரையும் தனக்குள்ள வச்சுக்கிறார். யாரு? கிருஷ்ணன். ஏன் தனக்குள்ள வச்சுக்கிறாருன்னு கேட்டா, முருகனை கும்பிட்டா முருகன் என்ன பலன் கொடுப்பாரோ அந்த பலனை இவர் வழியா முருகன் கொடுத்துடுறார். பலனை முருகன் வாங்கி உங்களுக்கு கொடுத்துடுறார். இப்ப காயத்ரி கும்பிடுறீங்கன்னா காயத்ரி கிருஷ்ணன் மூலியமா பவரை வாங்கி அங்க கொடுத்துடுறார். விக்னேஷ கும்பிடுறீங்கன்னா கிருஷ்ணன் மூலியமா பவர் வாங்கி விக்னேஷ் நமக்கு கொடுத்துருவார். இப்படி மூலாதாரம் அப்படிங்கிற தெய்வம் எது? கிருஷ்ணன். நமக்கு உடல்ல மூலாதாரம் அப்படிங்கிறது எங்க இருக்குது? குதத்துக்கு மடங்கி இருக்கு. அதுக்கு 2 நிலை. ஒண்ணு புருவ மத்தி, இன்னொன்னு குதத்துக்கைய. போற இடம் 2ஆம் நம்பர். அந்த இடத்துக்கு கீழே அமைதியா படுக்கணும். ஏன்? பெரிய எல்லாம் கீழே தான் இருப்பான். ரொம்ப வாய் உள்ளவா மேல போய் கீழே இறங்கிடுவான். அதனோட தத்துவம் தான் கீதா உபதேசம். சொன்னவர் கீழே, கேட்டவர் மேல.
பார்த்த சாரதி கீழே, பார்த்திபன் மேல. சொன்னவன் அடக்கமா இருக்கும். சொன்னவன் அதுதான் ஒலி ஒலி வடிவம். எழுத்து மொழி சப்தம் பீஜ வடிவம். எது? பகவத்கீதை. எதை கும்பிட முடியலன்னாலும் அதுல இருக்கிற ஒரு சுலோகத்தை பாராயணம் பண்ணா கூட தீர்க்கமா பலன் கிடைக்கும். அதுல 18 பாகங்களா பிரிச்சிருக்கிறார். அதுல 4 பாகங்கள் உச்சிதமானது. கர்மயோகம், ஞான யோகம், ராஜயோகம், பக்தி யோகம். இந்த ஞான கர்ம ராஜயோகம் கஷ்டம். பக்தி யோகம் கலியுகத்துக்கு சுலபம். பஸ்ல போய் வேண்டி இருக்கும் போது நாராயணா ஒரு டிக்கெட் கொடு, அவர் அடையாறு கொடுத்து. இங்கதான நாராயணன் இருக்கிறா. அஷ்டலட்சுமி இருக்காள என்ன, நாராயணா ஒரு டிக்கெட் கொடுன்னு கேட்டா நாராயணன் வந்துருவாருங்க. வரும்போது நாராயணா, உட்காரும் போது நாராயணா, எங்கேயாவது நிற்கும் போது நாராயணா, சோகமா நின்று நாராயணன் கேட்டா துட்டு வரும். அது அவர் பேரை சொன்னாவே போதும். அதுதான் பக்தி யோகம். கலியுகத்துக்கு எது சிறந்தது? பக்தி யோகம் சிறந்தது. சிலை வழிபாடு பண்ணலாம், சக்கர வழிபாடு பண்ணலாம், பலவிதமான சிலைகள் வழிபாடு பண்ணலாம். இது எல்லாம் மொழி ஒலி சப்தம் எழுத்து வரி வடிவம் பீஜம் இதிலெல்லாம் எதுக்குள்ள அடக்கம்? இறைவனுக்குள்ள அடக்கம். அதெல்லாம் எதுக்குள்ள அடக்கம்? பகவத்கீதாக்குள்ள அடக்கம். பகவத்கீதா எதுக்குள்ள அடக்கம்? 18 ஸ்லோகங்கள்ல அடக்கம். அந்த 18 எதுக்குள்ள அடக்கம்? 4க்குள்ள அடக்கம். அந்த 4 எதுக்குள்ள அடக்கம்? பக்திக்குள்ள அடக்கம். அதனால மனசால செய்ய வேண்டியது என்ன? அதனாலதான் பிறக்கும் போதே மனமோட குழந்தை பிறக்குது. ஆண் குழந்தை பிறந்தா மனம் கம்மியா வீசும், பெண் குழந்தை பிறந்தா மனம் அதிகமா வீசும். ஏன்னா நிறைய ஜனமத்தை கொடுக்கறவ அவதான். யாரு? பெண்ணா. 2 வகையான மனம், பெண் மனம், ஆண் மனம். இதெல்லாம் எதுக்குள்ள அடக்கிட்டாரு? பக்திக்குள்ள அடக்கிட்டாரு. இப்ப பக்தி எங்க போய் நிக்கிறது? தூக்கத்துக்குள்ள போய் நிக்குது. எங்க போய் நிக்குது? தூக்கத்துக்குள்ள போய் மனம் நிக்குது. தூக்கத்துல நின்னா காரியம் நடக்காது. தூக்கத்துல நின்னா துரிதமா நடக்க வேண்டிய காரியங்கள். ருக்மிணி ராதைக்கு தகராறு துலாபாலத்துல போய் நின்னா மாதிரி இன்னும் நடக்கும். சொல்ற போது என்ன வரப்படாது? தூக்கம் வரப்படாது. கேட்கிறவருக்கு என்ன வரும்? தூக்கம் வரும். அதனால எல்லாத்திலையும் சிறந்தது எதுவாக்கும்? பக்தி. கூடி பார்த்தீங்கன்னா எல்லாருக்கும் ஆசைதான் முக்கியம் இல்லையா? யாரை பார்த்தீங்கன்னா கூட மனசுக்குள்ள ஆசைகள் நிறைய இருக்கும். ஆசை இல்லா போனா பிரபஞ்சத்துக்குள்ள வாழ முடியாது. பிரபஞ்சம் அப்படிங்கிறது பூமின்னு பொருள். பிரபஞ்சமானாக்கா பூமி அப்படிங்கிற பொருள். இதுக்கு அடிப்படையா ஆண்டவன் வச்சிருக்கிறது ஆசை. பிறந்த குழந்தைக்கு எந்த ஆசையும் இருக்காது. பிறந்த குழந்தைக்கு எந்த ஆசையும் இருக்காது. சில குழந்தைங்க பிறந்த உடனே அழ ஆரம்பிக்கும். சில குழந்தைங்க பிறந்த உடனே அழ ஆரம்பிக்கும். சில கேஸுங்க பாருங்க அழவே அழாது. முதல் தரமான குழந்தைங்க எதுன்னு கேட்டா அழணும். பிறந்த உடனே அழணும்.
அதுதான் முதல் தரமான குழந்தை. சில குழந்தைங்கள கால் ரெண்டுத்தையும் பிடிச்சுட்டு தலையை கீழே விட்டுடுவா நர்ஸு. இந்த ஆட்டு போட்டு மாதிரி, போட்டி மாதிரி. ஒரு தட்டோ இல்லை ஏதாவது ஒரு சவுண்டு கொடுத்தாலானாக்கா அது காதுக்கு போன உடனே குழந்தைகள் அழ ஆரம்பிக்கும். பிறந்துட்டோன்னு அழுதுதான் குழந்தை. சிலது பிறந்த உடனே கண் திறக்கும், சிலது நல்ல வாழை பார்த்ததுக்கு அப்புறம் கண் திறக்கும். அந்த அம்மா பெத்த வலியோட இருப்பாங்க. யாரு? தாயார். என் குழந்தை எங்க, என் குழந்தை எங்க? யார் கேட்கறது? தாய் கேட்பாங்க. கண்ணை திறந்து பார்த்த உடனே அந்த குழந்தையோட அழகுல உலகத்தையே மறந்து அதுல மனம் நின்று போகும். ஆஹா, அழகான ஆண் குழந்தை பிறந்திருக்கு. உடனே அந்த மனம் பின்னுக்கு போய் அவங்க அப்பா மாதிரி இருக்கிறதா நினைக்கும். யார் அப்பா மாதிரி? ஆமா, பெற்றோருக்கு அப்பா மாதிரி. அதாவது குழந்தைக்கு தாத்தா. பெத்துக்கிற போது கஷ்டம், பலத்த வலி, வலின்னா வலி, ரொம்ப வலிப்பு, வேதனைப்படுவா. ஒவ்வொரு பிரசவம் ஆகும் போதும் ஒவ்வொரு பெண்களும் அந்த பிரசவம் ஆகும் போது நினைப்பாங்க, நான் வீட்டுக்காரன வரட்டும் இன்னைக்கு அந்த ஆளை முயற்சி கொண்டு போட்டுடுறேன். யார் நினைக்கிறது? பெண்கள். அவ்வளவு வேதனையை தாங்கிட்டு ஒரு குழந்தை பிறந்த உடனே அந்த வேதனையை மறக்கிறது. எதை பார்க்கிற போது? அந்த குழந்தைய பார்க்கறது போது இன்பம். அந்த ஆசை எதுல போய் நின்னுது? குழந்தை மேல போய் நின்னுடுது. வேதனைய இருந்து குழந்தை பெற்றதுக்கு அப்புறம் அந்த ஆசை குழந்தை மேல நின்னுது. அதுக்கப்புறம் அந்த குழந்தைய பார்க்க தோப்பனார் வருவார், பெற்றவர். என்னடி, என்ன குழந்தை பிறந்தது? வரும்போதே பையன் பிறந்தது. எங்க அந்த துணி எடுங்க பார்க்கலாம். உடனே துணி எடுத்த உடனே குழந்தை யார் மாதிரி இருக்கு? அவங்க தாத்தா மாதிரி இருக்குதுன்னு சொல்லும். யாரு? பெட்ல படுத்துனுக்கு, உலக சும்மா படுத்துனுக்கு, அங்கேயே சண்டையை உண்டாக்கிடும். உடனே மாப்பிள்ளை கோவிச்சுக்கிட்டு உருக்குன்னு போயிடுவார். ஏன் அவரை மாதிரி இருக்குதுன்னு சொன்னா என்ன சொல்லுமா? அப்ப அந்த குழந்தை அப்படியே வளர்ந்த உடனே பாத்தியாடி என் பையன் என்ன மாதிரியே இருக்கிறான். யார் சொல்றது? தகப்பனார். உடனே அம்மா சொல்லும், உனக்கும் புத்தி இல்லை, உன் பிள்ளைக்கும் புத்தி இல்லை. அப்ப தாத்தா மாதிரி இருந்தா என்னாச்சு? தாத்தாவுக்கும் புத்தி இல்லை என்று சொல்லாது. இந்த அம்மா என்னன்னு சொல்லுங்க கேட்டா, உனக்கும் புத்தி இல்லை, உன் பிள்ளைக்கும் புத்தி இல்லை. அதோட கூடாது, உன்ன மாதிரி தானே இருக்கும் உன் பிள்ளை. அப்படின்னா என்ன அர்த்தம்? தாலி கட்டுற அன்னைக்கே வீட்டுக்காரனுக்கு புத்தி இல்லைன்னு சம்சாரத்துக்கு தெரிஞ்சு போச்சு. எல்லாத்துக்குமே இருப்பிடம் ஆசை. இந்த ஆசையை வளர்க்கக்கூடியது எதுன்னு கேட்டா அறிவாற்றல். நம்ம அறிவு. பிரபஞ்சத்துல பிறந்த குழந்தை பால் உணர்வு இல்லாம இருக்கும். தாய்ப்பால் உணர்வு, தாய்ப்பால் குடிக்கணுங்கிற உணர்வே இருக்காது. அதுக்கப்புறம் அழையங்கிற ஆசைகளை ஆரம்பிக்கும். அழுத உடனே தாய் ஒரு நாள் தன்னோட மார்பகத்து வழியா குழந்தைக்கு பால் கொடுப்பாங்க. அந்த பாலையும் காம்பையும் கவனம் மறக்காம குழந்தை வச்சுக்கும். அடுத்த முறை தானே தேடி போய் பிடிச்சுக்கும். குழந்தைக்கு அது போல ஒரு ஆவலான ஆசை. அதுக்கு மூலாதாரமா இறைவன் கொடுத்திருக்கிறது என்னன்னு கேட்டீங்கன்னா அறிவு. நீங்க யாரையாவது திட்டினா கூட என்ன திட்டுவீங்க? அறிவு இருக்கா உனக்கு? இவருக்கே தெரியும் அறிவு இல்லைன்னு இவருக்கு. ஆனா இவரு என்ன கேட்பாரு? அறிவு இருக்கா உனக்கு? அடுத்தது முண்டமே. முண்டம்னா என்ன அர்த்தம்? தலையில போனாதான் முண்டம். முழுஷா இருக்கிற மனுஷனை பார்த்து இந்த அறிவு இருக்கான்னு கேட்டவர் என்ன திட்டுவாரு? முண்டமே. இந்த அறிவு தான் அடிப்படை. இது மனிதனோட வளர்ச்சி 3வது மாசத்திலிருந்து துவங்குது. எத்தனாவது மாசத்துல? 3வது மாசத்துல இருந்து துவங்கி 91வது நாள் பிரபஞ்சத்தோட குழந்தைய சேர்க்குது. எத்தனாவது நாள்? 91வது நாள். உணர்வு 90 நாள் வரைக்கும் குழந்தைங்களுக்கு இருக்காது.
உணர்வு 90 நாள் வரைக்கும் குழந்தைங்களுக்கு இருக்காது. 90வது நாள் வாசனையை வச்சு தாய் தகப்பனை கண்டுபிடிச்சிடும். 90க்கு மேல சிரிக்க ஆரம்பிக்கும். விநாயகர் சிரிக்க வைக்கிறாரு. யார் சிரிக்க வைக்கிறாரு? விநாயகர் பார்த்துக்கிறாரு அப்படின்னு சொல்லுவாங்க. இங்க ஒரு பொட்டு வச்சு அங்க ஒரு பொட்டு வச்சு மைய வச்சு அலங்காரம் பண்ணி குழந்தைய தூக்கம் வைப்பாங்க. 91வது நாள் பிரபஞ்சத்தோட லயம் குழந்தைக்கு வந்தோம். அதுல இருந்து அறிவு ஆற்றல் வளர்ந்துட்டே போகும். இதுல இருந்து ஆமா, இந்த வளர்ச்சி எதுக்குள்ள முடிஞ்சு போகுதுன்னா மூளையோட வளர்ச்சி 12வது வயசுல இருந்து முடிஞ்சு போகும். எத்தனாவது வயசு? 12. 12வது வயசுக்குள்ள ஒரு மனுஷன் எல்லாம் தனக்குள்ள சேகரிச்சு வச்சுக்கணும். 12-13 இருந்து மனம், உடல், இனப்பெருக்க, பால் உணர்வு உருவுகள் வளர ஆரம்பிச்சு. அப்ப பிரபஞ்சத்தை விட்டு ஒரு படி தாண்டிடுறான். இன்னும் மேல ஆசை. ஆணா இருந்தா பெண் மேல ஆசை, பெண்ணா இருந்தா ஆண் மேல ஆசை, பொருள் மேல ஆசை, இதெல்லாம் இருக்கு. இந்த அறிவுங்கிறது நம்ம எடுத்துக்கிறது படிப்பால வருதுன்னு எடுத்துக்கணும். படிக்கிறோம், அறிவு வளருது. படிக்கிறோம், அந்த அறிவை வச்சு பல காரியங்கள் பண்ணிக்கிறோம். படிக்கிறோம், அந்த அறிவான ஆற்றலை வச்சுண்டு அணு முதல் பறக்கிற விண்கலம் வரைக்கும் தயார் பண்ணிக்கிறோம். இதுக்கெல்லாம் அடிப்படை அறிவு தான். இந்த அறிவு ஒரு குறிப்பிட்ட காரியத்துக்கும் காரணத்துக்கும் உபயோகமாகுது. இதோட சரியா போகுது. உலகம் மொத்தத்துக்கும் ஒரு மனிதனோட அறிவு தேவைப்படுறது, உபயோகமாகிறது எப்போன்னு கேட்டா அன்புங்கிறது வர்ற போது. ஒரு மனுஷனை எல்லாருமே எப்ப விரும்புறாங்க? யாரையுமே வெறுக்காத ஒரு அன்பு ஒருத்தனிடத்தில் இருக்கிற போது உலக மக்கள் அவங்கள நேசிக்கிறாங்க. இப்ப இங்க ஒரு தொழுநோயாளி வர்றார், நீட்டா ட்ரெஸ் பண்ணிட்டு இருக்கிறார், இடமா பார்த்து உக்காந்துக்கிறார். அவருக்கு இடம் கிடைச்சதோட திருப்தி இருக்கும். உட்கார்ந்தவர் பக்கத்துல இருந்தவர் எப்படி இருப்பாரு? முகமும் மனதும் மாறி போகும். அவர் படிச்சிருந்தா கூட முகமானாட்டம் ஆயிடும். நேரா ஒரு அம்மையார் வர்றாங்க. இவங்க 2 பேருக்கு நடுவுல இடுக்கமா உட்காந்துக்கிறாங்க. என்ன நினைப்பாங்க அவங்க? எங்கிருந்தோ வந்தது சனி, நாங்க உட்காந்துட்டு இருக்கிற இடமா பார்த்து உட்காந்துண்டது. பண்பு இருந்தா என்ன பண்ணுவாங்க? வாங்க இருக்கிற இடத்துல உட்காந்துப்போம். இந்த அறிவோட பரிமாணம் அன்புங்கிற நிலைக்கு வருது. இந்த அன்போட பரிமாணம், அதாவது இங்கிலீஷ்ல பாத்தீங்கன்னா லவ் அப்படின்னு சொல்லுவாங்க. எள்ளு போட்டு, ஒரு கோழி முட்டை சைபரை போட்டு, ஒரு வீணாவை போட்டு, ஒரு ஈனாவை போட்டு, அதானையா பையன் காலேஜ் பையன் கரெக்டா தலையாட்டுறான் லவ்னா தானா அப்படின்னு. இதுக்கு நேர டிரான்ஸ்லேஷன் அன்பு. இந்த அன்போட பரிமாணம் பல வகையில பிரியும். முதல் வகை இச்சைங்கிற காதல் பாகத்துல பிரியுது. இது உலக இயக்கத்தோட அனுபவம். அறிவோட ஆற்றல் அன்பா பரிமாணமாய் அந்த அன்பு அதனோட விரிவுல காதல் நிலைக்கு போகுது. அது ஒரு வகையான ஆசை. அப்படி பார்க்கிற போது அது உலக இயக்கத்துக்குள்ளே அனுபவம். அதுக்கப்புறம் அதே அன்பு தெய்வீகத்தை நினைக்கிற மாதிரி ஒரு மனோநிலைக்கு கொண்டு போகும். முதல் நிலை காதல், அதனால உறவு பரிமாற்றங்கள். 2வது நிலை அன்பு எங்க போய் சேருது? தெய்வீகத்துல கொண்டு போய் சேர்க்குது. அந்த அன்பு ரொம்ப அதிகமாகி தெய்வீகத்துல சேர்ற போது அடுத்த வாழ்க்கெல்லாம் நம்ம உபகாரம் பண்ணணும் அப்படிங்கிற மனம் வரும். அப்படி வர்ற போது அதே அன்பு சர்வீஸா மாறும். அன்பு காதல் அப்படிங்கிற பாலத்தை இணைக்குது.
அதுக்கு அடுத்த அன்பு இறைவன் அப்படிங்கிற பாலத்தை இணைக்குது. அதுக்கு அடுத்த உள்ள அன்பு உபகாரம், அதாவது செயல்திறன், சர்வீஸ் அப்படிங்கிற பாலத்தை இணைக்குது. அதுக்கு அடுத்த அன்பு தியாகம். எது தியாகம் அப்படிங்கிற இடத்த கொண்டு போய் சேர்க்குது. சர்வீஸுக்கு அடுத்தது சாக்ரிஃபைஸுங்களா, அடுத்த பாலம் அது. இதுக்கு மேலே இந்த அன்புங்கிற இன்னொரு பாலம் எங்க கொண்டு போய் சேர்க்குதுன்னாக்கா சந்நியாசத்துல சேர்க்குது. காதல்ல பரிமாணமாயி தெய்வத்துக்கிட்ட போய் சேர்ந்து தெய்வத்திலிருந்து சர்வீஸா மாறி, சர்வீஸ்ல இருந்து சாக்ரிஃபைஸா மாறி, சாக்ரிஃபைஸ்ல இருந்து சந்நியாசம் அப்படிங்கிறது வருது. இந்த சந்நியாசத்துக்கு முன்ன இந்த அன்பு என்னென்ன பண்ணுதுன்னு கேட்டா எல்லாத்தையும் துறக்கிற நிலைக்கு மனதை கொண்டு போகுது. எல்லாத்தையுமே துறந்து மனம் சந்தோஷமா இருக்க கத்துக்குது. மனது சந்தோஷமா இருக்க கத்துக்குது. அந்த சந்தோஷத்தை எதோட ஒப்பிடலான்னு கேட்டா, ஒரு சராசரி மனிதன் இடத்துல போகிற போது ஒரு சவரன் தங்க காசு கிடைச்சா என்ன பண்ணுவான்? அந்த பக்கம் இந்த பக்கமா, வலது பக்கமா இடது பக்கம் முதுகு பக்கமா நேர் பக்கமா திரும்பி பார்த்து அதை எடுத்துக்கிட்டு உடனே மனம் ஆராயம், இது பொன்னாக்கும். ஆராய்ச்சி பொண்ணுன்னு தீர்மானம் பண்ணவுடனே அது தனக்கு உரிமையாக்கும். இந்த துறக்கிறதோட நிலை இருக்கிறவனுக்கு அதே பொன் கையில கிடைச்சா இது கூட மண்ணில் இருந்து வந்த ஒரு வசதியான மண். எது இது கூட எதுக்குள்ள இருந்து வந்தது? மண்ணுக்குள்ள இருந்து வந்தது பெண். அதுவும் ஒரு வகையான மண்ணு, இதுவும் ஒரு வகையான மண்ணு. இந்த பொண்ணையும் மண்ணுக்கு சமமா, பெண் அல்ல பொன், கோல்டு. கவரிங் கிடையாதுங்க, கவரிங் வேறையாக்கும். இது ஒரு மண், அது ஒரு மண், நமக்கு வேண்டாம் அப்படிங்கிற நிலைக்கு மனதை கொண்டு மனித வழியே பிறக்கிற அளவுக்கு நிலைமையை கொண்டாடுறது எது? கடைசியில வரக்கூடிய சந்நியாசம். அது எல்லாத்திலையும் துறக்கிற நிலைக்கு கொண்டு போய் சேர்க்குது. அதுக்கு அடிப்படையா இருந்தது அறிவு. அந்த அடிப்படையா இருந்த அறிவை துரிதப்படுத்தனமா அன்பா மாறிடுது. அன்பு இருக்கக்கூடிய இடத்துக்கு எல்லாமே வருவாங்க. யாரு? அதனாலதான் பாருங்க, எவ்வளவு பெரிய ஒரு வீட்டுல இருந்தாலும், எவ்வளவு பெரிய பணக்காரனா இருந்தா கூட, ஒரு பிச்சைக்காரன் யார முதல்ல கூப்பிடுறான்? அம்மான்னு கூப்பிடுறான். அப்பான்னு யாராவது கூப்பிடுறானே? ஒரு பிச்சைக்காரனை கூட எங்க அன்பு இருக்குதுன்னு தெரியுது. ஒரு பெண் இடத்துல, யார் இடத்துல? ஆமா, அந்த அன்பு உள்ள ஒரு உருவமான ஒவ்வொரு பெண்களும் ஒவ்வொரு குழந்தையும் பெற்று எடுக்கிறாங்க. இப்ப இறைவனுக்கு மூல காரணமா இருக்கிறது எது? அன்பு. இந்த அன்போட முதல் அடிப்படை காதல் அப்படிங்கிறது சொல்லியிருக்கோம். அதனோட கடைசி பாகத்தை எங்க சொல்லியிருக்கோம்? சந்நியாசம்னு சொல்லியிருக்கோம். இந்த சந்நியாசத்துக்கு முதல்ல உள்ளது என்ன சொல்லியிருக்கிறோம்னா, துறவரத்துக்கு உண்டான ஏற்பாடுகளை சந்நியாசம் தான் பண்ணுது. எது? இந்த சந்நியாசம் துறவரத்துக்கு உண்டான ஏற்பாடு பண்ணுது. ஆனா முதல்ல காதல் அப்படிங்கிற வாசகத்தோட சேர்ந்த ஆசை மனுஷனை கவர்வு. உடனே காதல் அப்படிங்கிறது ஒரு பெண்ணை ஒரு ஆண் விரும்புறது காதல் அப்படின்னு சொல்ல முடியாது. ஒரு கோயிலுக்கு போறீங்க, ஒரு சிற்பத்தை பாக்குறீங்க, அந்த சிற்பம் அகோரமா இருந்தா என்ன பண்ணுவீங்க? என்ன பண்ணுவீங்க? இந்த சுவாமி நல்லாவே இல்லை, சாமி ரொம்ப அசிங்கமா இருக்கு, இந்த பூஜாரியை பார்த்து ஐயரே கொஞ்சம் நன்னா அலங்காரம் பண்ணக்கூடாதா? ஏம்மா, இது அலங்காரம் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை, இது வைரவியாக்கும், எல்லா நோய்களை தீக்கும், எல்லா நோய்களை தீக்கும். ஆனா அதுல என்ன இல்லை? அழகு இல்லை. அந்த அழகை ரசிக்கிறது கூட மனதுக்கு ஏற்படுறது காதல். காதல்னா ஒரு ஆண் பெண் உறவாடுறது தான் காதல்னு சொல்ல முடியாது. அதுக்கப்புறம் அந்த கோயிலுக்கு போயிட்டு
பல காலம் வழிபட்ட உடனே அந்த விகாரமான சிலை